நம்ம பேசணும் இல்லையா, தொழுகையுடைய ஆரம்பத்தை பற்றி பேசணும், தொழுகைக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பற்றி பேசணும், எல்லாத்தையும் கரெக்டாக பிரிச்சறிங்க. தொழுகைக்கு முன்பாக உள்ளதை பற்றி பேசணும், தொழுகையுடைய ஆரம்பத்தை பற்றி பேசணும். மேலும் இதுதான் தொழுகை. சூரத்துல் ஃபாத்திஹா தான் தொழுகையின் மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை இரண்டாக பிரித்து கொண்டான். பாதி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மீதி பாதி மனிதனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை எப்படி பிரிச்சான்னு சொல்லும் பொழுது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதனால நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி பிரிச்சான்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விலாவரியாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், அர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், மாலிக் யௌமித்தீன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த மனிதன் ஓதும் பொழுது கவனமானவனாகவும் அர்த்தம் புரிந்தவனாகவும் அவன் சொன்னான்னா, பதிலை எதிர்பார்த்தவனாக இவன் இருந்தால் அல்லாஹ் பதிலளிப்பான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த தொழுகையும் அது விதிவிலக்கு கிடையாது. அதுக்கு இஸ்திகாரா தொழுகையா இருந்தாலும் சரி, மஸ்ஜித் நுழையக்கூடிய இந்த மஸ்ஜித் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையா இருந்தாலும் சரி, எந்த தொழுகையா இருந்தாலும் அவனுக்கு பதிலளிக்கப்படும். அவன் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான், அவன் பேசணும்னு விரும்பினா அல்லாஹ் தயங்க மாட்டான். எப்படி அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா கால அப்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்போது ஒரு மனிதன் சொல்வானோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் பதிலளிப்பான், ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ஆரம்பிப்பதற்காக தேர்ந்தெடுத்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய புகழ்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையில் அவன் நேசிப்பதில் முக்கியமான வார்த்தை இதுதான். அதற்கு நிகரான வார்த்தையை நம்மளால தேர்ந்தெடுத்து புகழவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா 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 உஸ்னி ஸனாஅன் அலைக் வ அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். யா அல்லாஹ், நான் உன்னை புகழ முடியாது, நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அதுதான் நீ. வேறு யாரும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து யா அல்லாஹ் உன்னை புகழ முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை புகழுவதற்காக தேர்ந்தெடுத்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் நன்றிகளும் அல்லாஹ்வுக்கே. அவன் யார்? ரப்பில் ஆலமீன். ரப் என்றால் இறைவன், அல் ஆலமீன் என்றால் உலகங்கள். ஆலம் என்றால் உலகம், ஆலமீன் என்றால் உலகங்கள். அனைத்து உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும் நன்றிகளும். சோர்களே, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நன்றி கெட்ட அடியார்களா ஆயிராதீங்க. தொழுகை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மிக முக்கியமானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த இரவுல கால் வீங்க ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் இல்லையா? அன்னை ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படிப்பட்ட தொழுகை எதற்காக, இவ்வளவு சிரமம் எதற்காக? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே, ஏன் கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஃபல அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா ஆயிஷாவே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு முக்கியமான காரணியாக ரசூலுல்லாஹ் பார்த்தது எதை? அந்த தொழுகைக்குள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் முக்கியமான வார்த்தை இதுதான், அல்ஹம்துலில்லாஹ் என்பது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா அனைத்து புகழும் யா அல்லாஹ் உனக்கு தான் சொந்தம். எதை நான் வச்சிருக்கிறேனோ எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது. எது என்னிடத்தில் இப்போது இருக்கிறதோ எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது. அல்லாஹ் விரும்பி இருந்தால், நீங்கள் வரும்பொழுது தெருக்களிலே பார்த்தோம் இல்லையா, எந்த ஆடையும் இல்லாமல் மக்களுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களா, அப்படி ஒருவராக நாம் இருந்திருக்கலாம். யார் தடுக்க முடியும்? படிப்பை கொடுத்ததான் எதுவுமே எனக்கு சொந்தம். நம்ம சொந்தம் கொண்டதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி அல்ல, உங்களுடைய கையாளாகத்தனத்தை நீங்க ஒத்துக்கொள்வது. எனக்கு எதுவுமே கிடையாது யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்யலைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது என்பதை சொல்வதுதான் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுதான் அல்லாஹ் புகழ்றது. சரியா? அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஷைத்தான் ஒரு மனுஷனை சொன்னேன் இல்லையா, தொழுகையிலிருந்து ஒருத்தன் தடுப்பான். அப்படியே அவன் தொலை வந்துட்டான்னா என்ன செய்வான்? தொழுகையுடைய
அர்த்தத்திலிருந்து கவனத்திலிருந்து தடுப்பான். அதே மீறி ஒரு தொழுந்துட்டானா என்ன தெரியுமா செய்வான்? உஜுபை ஏற்படுத்துவான். உஜுப்னு சொன்னா, நீ தான்டா பெரிய ஆளு, உன்ன மாதிரி ஒரு வணக்கசாலி யாருமே கிடையாது இந்த ஊர்ல, இந்த பள்ளிவாசல்லையே அல்லாஹ்வை பயந்து வணங்கக்கூடிய ஒரே மனிதன் நீ தான், ஒரு சிறந்த மனிதன் அப்படிங்கிற உடனே அந்த சிந்தனையை அவன் ஏற்படுத்துவான். சரி, நல்லா யோசிச்சு பாருங்க, இப்லீஸ் ஒரு சிறந்த வணக்கசாலியா இல்லையா? ஆனா அந்த வணக்கம் எந்த பலனும் அவன் அளிக்கல இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்னு கைம் அதான் சொல்றாங்க, இப்லீஸுடைய இதயத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, இதுதான் தொழுகையின் ரகசியம். ஒவ்வொரு முறை தொழுகும் பொழுதும் ஒருத்தனுக்கு பணிவு ஏற்படணும், பெருமை ஏற்படக்கூடாது. ஆனா இப்லீஸ் ஒவ்வொரு முறை தொழும் பொழுதும் அவன் தன்னை விட உயர்ந்தவன் என்ற சிந்தனை அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி அவன் தொழுகையின் முயற்சி எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லாரையும் விட அவன் உயரணுங்கிறதுக்காக. சரியான ஒரு தருணம் வரும் பொழுது அவன் தோத்துட்டான். அவன் தோத்தது காரணம் அன்னைக்கு உள்ளது இல்லை, அதற்கு முன்பாகவே ஒரு நோய் அவனுடைய மனதில் இருந்தது, அது வளர்ந்து கொண்டே வந்தது. தொழுகையாளிகளுக்கு ஷைத்தான் விரிக்கக்கூடிய வலை இதுதான். அப்படியும் மீறி ஒருத்தன் தொழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, உடனே தன்னை பற்றிய உயர்ந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். நீ தாண்டா சிறந்தவன், உன்னை விட யாருப்பா இப்போ பள்ளிவாசல்ல யாருமே ஒழுங்கா அதை பின்பற்றதே கிடையாது, பள்ளிவாசல்ல வர்றவங்க யாருக்குமே ஒழுக்கமே கிடையாது, இந்த ஊர்ல ஒருத்தனையுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர்களுடைய இதயத்தில் ஒருவேளை உஜுப் இருக்கலாம், தன்னை பற்றியே மிக பெரிய ஒரு எண்ணம் இருக்கலாம். அது ஷைத்தானுடைய பண்பு, அது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியது. தொழுகை ஒருத்தனுக்கு பணிவு ஏற்படுத்தணும். அதை புரியாதவன் தொழுகையுடைய ரகசியத்தை புரியாதவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அர்த்தத்தோடு சொன்னால் அல்லாஹ் பதிலளிப்பான், ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று. அடுத்த வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று ஒருத்தன் புகழ்ந்தார், ஒரு அடியான் தொழுகையில் புகழ்ந்தார். அல்லாஹ் பதிலளிப்பான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் மேலும் மேலும் என்னை புகழ்ந்து விட்டான் என்று பதிலளிப்பான். மேலும் அந்த அடியான் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் பதிலளிப்பான், மஜ்ஜதனி அப்தி, மகத்துவப்படுத்தி விட்டான் என்னுடைய அடியான் என்று. சோர்களே, என்னைக்கா ஒரு நாள் சிந்திச்சிருக்கோமா இதை பத்தி? இது அல்லாஹ்வோட பேசக்கூடிய பேச்சுவார்த்தை, அப்படி என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? அன்னைக்கு நான் பேசும்போது நம்ம இதை பத்தி பேசணும். 10 வருடம் தொழக்கூடிய மனிதர் சுமாராக சூரத்துல் ஃபாத்திஹாவை எத்தனை வாட்டி, 6000 வாட்டியா எத்தனை வாட்டி பேசினோம் அன்னைக்கு? மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 17 வாட்டி கடமையான தொழில் மட்டும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுது. மாசத்துக்கு 500 வாட்டி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6000 வாட்டி, 10 வருஷத்துக்கு 60000 வாட்டி ஓதுற. 10 வருஷம் ஒருத்தர் தொழக்கூடியவனாக இருந்தால் 60000 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறார், அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொன்னா, அப்பதானே சொல்லுவாங்க கிரியைகளுடைய மார்க்கம் இது இஸ்லாம் தானே சொல்லுவாங்க. அப்போ வேற என்ன சொல்லுவாங்க? 20 வருஷமா நான் தொழுவிட்டு இருக்கிறேன், 30 வருஷமா தொழுதுட்டு இருக்கிறேன், 1.5 லட்சம் வாட்டி ஓதி இருக்கேன் சூரத்துல் ஃபாத்திஹா. அப்படியா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? இய்யாக நஅபுது தெரியாது, அர்த்தம் தெரியாது. அப்படி என்றால் கிரியைகளுடைய மார்க்கம் நான் சொல்றது உண்மைதானே? உள்ளுணர்வு இல்லாத எந்த ஒரு அர்த்தமும் மற்ற செயல்களை செய்யக்கூடிய மதம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாயிருச்சா இல்லையா? அப்ப மாலிக் யௌமித்தீன், மாலிக் என்று சொன்னால் அதிபதி, யௌமுத்தீன் என்றால் நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள் அதிபதினு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிப்பான், மஜ்ஜதனி அப்தி, மகத்துவப்படுத்தி விட்டான் என்னுடைய அடியான் என்னை. பிறகு அந்த அடியான் சொல்லுவான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகிறேன், மேலும் உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிப்பான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ளது, இது எனக்கு அவனுக்குள்ள அக்ரிமெண்ட். என்னையே வணங்குகிறேன், என்னுடைய உதவி சொல்றான் இல்லையா? அதுல பாதி அவனுக்கு சொந்தமானது, பாதி நமக்கு சொந்தமானது. பாதி என்ன? வணக்கம் உனக்கு சொந்தம், உதவி எங்களுக்கு சொந்தம். சரியா? கரெக்டா சூரத்துல் ஃபாத்திஹா பாதியா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 3 வார்த்தையை புகழ்றது அவனை, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் பாதி அவனுக்கு பாதி நமக்கு, இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நமக்கு. சரி, வணக்கம் அதான் நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னேன். நஅபுது என்று சொன்னால் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று அர்த்தம். சோர்ல அடிமை இருக்கிறாங்க இல்லையா, அடிமைகள், உரிமை இல்லாத அடிமைகள், அவங்க அரபியில் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை அரபியில் எப்படி சொல்றது?
அப்துல்லா. அப்து என்று சொன்னால் அடிமை என்றது. அடிமைன்னா என்ன? சுதந்திரமற்றவர் என்று சொன்னால் அடிமை. அவனுக்கு என்று சொந்த சுதந்திரம் கிடையாது. அவன் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கும். அப்படி அவன் சொல்றதான் செய்யணும். அவனா எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு பேர் தான் என்ன? நஅபுதுங்கிற அந்த அப்துங்கிலேருந்து வர்றதுதான் நஅபுது என்று சொன்னால் நாங்கள் உனக்கு அடிபணிகிறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்குன்னு ஒரு தனியான சாய்ஸ் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு ரெண்டு வாய்ப்பு கொடுக்கப்படலை. எங்களுக்குன்னு சொந்தமாக முடிவெடுக்க முடியாது. நீ எது சொல்றியோ அது கட்டுப்படுறோம். நாங்கள் உன்னுடைய அடிமைகள். அதான் இய்யாக்க நஅபுது. அடிமைத்துவத்தை தான் வணக்கத்துடைய மிக முக்கியமான தூண். நான் அடிமை என்று ஒத்துக்கொள்வது. சரியா? மேலும் உன்னிடமே உதவி தேடுகிறேன். அல்லாஹ்விடமே உதவி தேடுறோம். இதில் தான் இப்னு கைம் சொல்கிறாங்க, அந்த உதவி எதுக்கு தேடுறேன் அப்படின்னு சொன்னால் எதை சொன்னனோ அதை செய்கிறதுக்கு. உன்னையே வணங்குகிறேன், மேலும் அதற்கான உதவியை உன்னிடமே தேடுகிறேன். நீ உதவி செய்யாமல் உன்னை வணங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்த பிறகு முஆத் இப்னு ஜபலை அழைத்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லா, முஆதே உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நீ எப்போது தொழுதாலும் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய வணக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் என்ன செய்வாயாக? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்து சொன்னார், நீ உதவி தேடு. ஏன்னால் அவன் உதவி செய்யாமல் அவனை வணங்க முடியாது. அப்ப இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று சொன்னால் இதுல முக்கியமான அர்த்தம், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், அதற்கான உதவியை உன்னிடமே தேடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் நடுவில் உள்ளது. இப்போ வணக்கம் என்பது என்ன? நான் அவங்கள்ட்ட சொன்ன வணக்கம் என்பது வெறுமனே உடலுடைய அசைவுகள் அல்ல. உடலால் அசைவது மட்டும் வணக்கம் அல்ல. வணக்கத்துடைய அடிப்படை இதயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ இமாம் இப்னு கைம் சொல்கிறாங்க, ஒரு பறவை, அதனுடைய உதாரணத்தை சொல்கிறாங்க வணக்கத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு அடியான் வணக்கத்தின் மூலமாக நெருங்கக்கூடிய ஒரு அடியானுக்கு உதாரணம் வந்து பறந்து வானத்தை அடையக்கூடிய ஒரு பறவைக்கு உதாரணம் போல் இருக்கு சொல்கிறாங்க. அந்த பறவையுடைய தலைதான் அன்பு. மேலும் பறவையுடைய 2 ரெக்கைகள், ஒன்று பயம், மற்றொன்று ஆதரவு. அப்போ அல்லாஹ் வணங்கும் போது அவன் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக அந்த வணக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஆரம்பிக்கணும் அந்த வணக்கம். எப்படி அது தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் ரப்பு ஏன் இறைவன் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெற்றோர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சு நம்ம நேசம் வைக்கிறோம் இல்லை இல்லையா? பெற்றோர்கள் வந்து நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஏன் அன்புக்குரியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் தானே இல்லையா? எதை நான் சார்ந்திருக்கிறேனோ அதை நான் நேசிக்கிறது என்னால் தவிர்க்க முடியாது இல்லையா? புரியுதா? அது போன்றுதான் இந்த வார்த்தை அன்பை ஏற்படுத்துகிறது. இந்த அன்புதான் வணக்கத்துடைய ஆரம்பம். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அந்த கருணையாளன் நிச்சயம் தண்டிக்க மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை வேணும். மேலும் மறுமை நாளுடைய அதிபதி எந்த ஒன்றையும் வீணா விடமாட்டான் அப்படிங்கிற பயமும் வேணும். 3ம் கலந்திருக்கக்கூடியது தான் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வணக்கத்திலையும் உடல் எப்படி வேணாலும் செயல்படலாம். தவாஃபில் வேற மாதிரி செயல்படும், தொழுகையில் வேற மாதிரி செயல்படும், ஒவ்வொரு வணக்கத்தில் வேற மாதிரி, தாவால வேற மாதிரி செயல்படும், ஒவ்வொன்றில் வேற மாதிரி செயல்படும். ஆனால் மனநிலை என்பது அது என்னதான் 2 ரெக்கை முக்கியமா இருந்தாலும் 2 ரெக்கையை விட முக்கியம் எது? 2 ரெக்கையை விட முக்கியம் எது? தலை. அது மாதிரி தான் என்னதான் அல்லாஹ்வை பற்றிய பயமும் ஆதரவும் முக்கியமா இருந்தாலும் கூட அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று, அவன் மீது முதல்ல அன்பு இருக்கணும். அல்லாஹ்வினுடைய அன்பினிலிருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய வணக்கங்கள் எல்லாம், பயத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான, இந்த வகுப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி. வணக்கம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் எதிலிருந்து? அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிலிருந்து, பயத்திலிருந்து இல்லை. சரி, அதற்கு பிறகு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழியை நீ காட்டுவாயாக. ஒவ்வொரு நாளும் 17 முறை கேட்க வேண்டிய துவா. துவாக்களிலே சிறந்த துவா இதுதான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்.
ஒவ்வொரு இதுக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயம் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும். ஒரு கூட்டம் சுவனத்திற்கு, 72 நரகத்திற்கு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பயம் இருக்கணும், நம்ம இருக்கிறது தான் அந்த கூட்டமா, சரியான கூட்டமா என்ற பயம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத். கண்ணிமைக்கும் நேரம் கூட யா அல்லாஹ் என்னை வழிகேட்டிலே விட்டு விடாது. எத்தனை நல்லடியார்களாக நம்ம பார்க்க நல்லடியார்களாக தெரிகிறார்கள். மற்ற ஷியா முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, காதியானியாக இருக்கிறார்கள், குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அனைத்து நன்மைகளும் வீணடிக்கப்படுமே, கவலைப்படுறோம். சுப்ஹானல்லாஹ், இல்லையா? ஆனா யாருக்கு தெரியும் நாம இதே வழியில இதுதான் இன்ஷா அல்லாஹ் நேர்வழி என்று நாம் புரிந்து பின்பற்றுகிறோம். ஆனா இந்த வழியில தான் மரணிப்போமாங்கிறது யாருக்கு தெரியும்? நேர்வழியில் நின்று பேசிய எத்தனை அறிஞர்கள் இன்று வழிகேட்டிலே நாம் பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? என்ற சோழர்களே, கேரண்டி கிடையாது. அதனால தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் நான் கேட்க வேண்டிய துஆக்கள்லேயே நம்முடைய உணவை விட நீரை விட முக்கியமானது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அது எந்த பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். புது பாதையெல்லாம் அது கிடையாது. புதுசா ஒரு பாதையில் எல்லாம் வழிகாட்ட போறானா? இல்லை. எதில் நீ வழிகாட்டினாயோ, யாருக்கு? நபிமார்களுக்கு. உலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். நபிமார்களுக்கு நீ காட்டிய பாதை, சித்திகீன்களுக்கு நீ காட்டிய பாதை, ஷுஹதாக்களுக்கு உன்னுடைய மார்க்கத்திலே உயிர் திறந்தவர்களுக்கு நீ காட்டிய பாதை, மேலும் நல்லடியார்களுக்கு நீ காட்டிய பாதையிலே என்னை வழிநடத்து சொல்லி கேட்கிறோம். மேலும் கேட்கிறோம். இது ஒண்ணுதான், இது ஒரு துவா தான், இது ஒரு துவா தான். இந்த துவாவுடைய விளக்கம் தான் இது. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரெண்டு வழியிலேருந்து பாதுகாப்பு தேடுறோம். ஒன்று கைரில் மக்தூபி அலைஹிம், மற்றொன்று வலத்தால்லீன். யார் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்கள் யார்? யகூதிகள். அவர்களுடைய வழியும் அல்ல. மேலும் யார் வழி தவறி விட்டார்களோ அவர்கள் யார்? நஸ்ரானிகள். அவர்களுடைய வழியும் அல்ல. மேலும் இவங்க யார் தெரியுமா? அல்லாஹுடைய நேர்வழி இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், அறிவு தெரிவாக வந்ததுக்கு அப்புறமும் அல்லாஹுக்கு தைரியமாக மாறு செய்வார்கள். யார்? யகூதிகள். அதன் காரணமாக அல்லாஹுடைய தண்டனையை பூமியில் வாங்கியவர்கள், குரங்குகளாக மாற்றப்பட்டவர்களால், பன்றிகளாக மாற்றப்பட்டாங்களா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா? இவர்கள் தான் கோபத்திற்கு உள்ளானவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள் இவர்கள் தான். மேலும் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, கிறிஸ்துவர்கள், நேர்வழியை அறியாதவர்கள். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிற ஆசையில துறவரம் சென்றவர்கள். திருமணம் முடிக்க மாட்டோம், துனியாவோட விஷயங்கள் ஈடுபட மாட்டோம். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், உன்னை யார் ஏவுனது துறவரத்துக்கு போனா நான் நேசிப்பேன்னு சொன்னது யாரு? ஓ, புரியுதா? ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா அமல் செய்ய விருப்பம் இல்லை. இன்னொரு கூட்டத்துக்கு அமல் செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? அறிவு இல்லை. நம்முடைய கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு முடிவு செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் யோசிக்காதீங்க, இது அவங்கள பத்தி பேசுறது இல்லை, இது நம்மளை பத்தி பேசுறது. அவங்களுக்கு இந்த வசனம் இறக்கப்படுது இல்லை, இது நமக்கு. எந்த இதுக்கு முன்பாக சென்ற சமுதாயத்தில் எந்த தவறு ஏற்பட்டுச்சோ அது நமக்கும் ஏற்படும். நமக்கும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஏற்படும். அறிவு இருக்கும், ஆனால் அமல் செய்ய முடியாது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு, அறிவே இருக்காது, பேசுவோம், செயல்படுவோம், ரெண்டுமே வழிகேடு. அப்போ பேச நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக.